புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உப்பனார் வாய்க்கால் இருபுறமும் சுற்றுச்சுவர் கட்டுவது மற்றும் நடைபாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக கடந்த 2 மாதமாக இந்த பணி நடைபெற்று வருகிறது. சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆற்றின் இருபுறமும் பள்ளங்கள் தோண்டப்பட்டு வருகிறது. இதனால் உப்பனார் வாய்க்கால் அருகே அதிக பள்ளம் தோண்டப்பட்டதால் வாய்க்கால் கரையோரம் உள்ள வீடுகள் சேதமடைந்தது. பல வீடுகள் சாய்ந்து காணப்பட்டு வந்தது. இதனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உள்ளிட்ட பொதுமக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொழுது திடீரென புதிதாக கட்டி புதுமனை புகுவிழா நடைபெற இருந்த 3 மாடி வீடு முழுவதுமாக இடிந்து விழுந்தது. இதனை கண்ட அங்கே கூடியிருந்த மக்கள் நாலாபுறமும் சிதறி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனை அடுத்து அதிக அளவில் பள்ளம் தோண்டப்பட்டதே வீடு இடிந்ததற்கான காரணம் என கூறி அந்த பகுதி மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தால் நகர பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மேலும் அந்த பகுதி இளைஞர்கள் மனித சங்கிலி போன்று மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதன் பெயரில் போராட்டம் கைவிடப்பட்டது. இதுகுறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்போது, புதிதாக கட்டப்பட்ட வீடு இடிந்து விழுந்துள்ளது. வீட்டின் உரிமையாளருக்கு புதுச்சேரி அரசு உரிய நஷ்ட ஈடை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வீட்டின் உரிமையாளர் சாவித்ரி கூறும்போது, வீட்டில் இருந்த நகை, பாத்திரம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சேதமடைந்து விட்டது என கண்ணீர் மல்க கூறினார். அந்த கட்டடத்தினுடைய மதிப்பு வந்து நம்ம பாவம், இவங்க உங்களுடைய குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து கட்டிக்கிறாங்க. ஒரு 40-50 லட்சம் மேலே செலவு பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க, இந்த தால் பொறிக்கு இந்த மாதிரி வந்து பணி செய்யக்கூடியவங்க தான் அவங்க. தலை காஞ்ச ஜனங்க எங்கள் ஊர் ஜனங்க. அதனால் வந்து அரசாங்கம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில் வந்து மனிதாமன் அடிப்படையில் இந்த முதல்ல வந்து இந்த வீட்டை பார்வையிட்டு அது எவ்வளோ வந்து செலவாகிருக்குமோ அந்த பணத்தை வந்து அரசும் அந்த பணியை செய்த கான்ட்ராக்டரும் இணைந்து வந்து அவங்களுக்கு வந்து உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். புதிதாக கட்டிய கிரக பிரவேசத்திற்கு தயாரான வீடு இடிந்து விழுந்ததில் வீட்டில் உள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ளான பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தது. மேலும் இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.